இருக்கு. ஏறுமா, சீக்கிரம் ஏறுமா. முன்சாமி, பாக்ஸ் எல்லாம் சரியா இருக்கா? சார் உங்களுக்கு தபால் வந்துருக்கு சார். அன்புள்ள மாமா அவர்களுக்கு வணக்கம். எனக்கு புதிய பொறுப்பை அரசாங்கம் ஒப்படைத்திருப்பதால் திருமண தேதியை தள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறேன். வீட்டு சூழலும் சரியில்லை. மற்றவரை நேரில் விளக்கமாக கூறுகிறேன். இப்படி என்னப்பா இந்த நேரத்துல போய் லெட்டர் எல்லாம் படிச்சுக்கிட்டு கிளம்பலாம்ப்பா. இத வந்துட்டமா. என்னமோ கடுதாசி போட்டேன். என்ன வாங்க 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 வாங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். வாங்க. ஐயா, என் மருமகளே, என்னடி இப்படி வைக்கப்படுற? எல்லாம் கல்யாண கலைதான். அடாடாடா, கல்யாண கலையா? ஒடியா 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 ஒடியா. என்னடி வந்தது வராதுமா சாவி கொத்த உருவிட்ட? வர வேண்டியவ வந்தாச்சு இல்ல, இனிமே இது இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியதுதான். அது சரி, விவரமான ஆளுதான். வாங்க வாங்க. ஊரோட வந்துட்டீங்களா? கொட்டி கிடக்கு, போய் மேய்ங்க போங்க. நம்ம ஊர்ல மாதிரி கம்மாக்கரை ஊர்ல எல்லாம் கிடையாது. இருக்கிறது 2 கக்கூசு தான். அதுதான் இருக்கணும். வேற இடத்துல உட்காந்து நார் அடிக்கிறாதீங்க. இந்த காட்டுக்குள்ள வீரையா இருக்கானே, அவன் தம்பி அரசப்பேன். பாவம், கால்ல குண்டடி பட்டுடுச்சு. உன் மாமன் தான் வைத்தியம் பண்ணி காட்டுக்கு திருப்பி அனுப்ப போறான். கலெக்டர் எப்போ டாக்டர் ஆனாரு? கல்யாணம் ஆகட்டும், நான் அவருக்கு வைத்தியர் ஆவறேன். சும்மா ரெடி. இவ ஒருத்தி கல்யாணம் அலையிறா. இல்லடி, இந்த கல்யாணம் நடக்கணும். டேய், எல்லாரையும் பார்த்து எல்லாம் நான் பார்த்து மேய்ச்சிக்கிறேன். ஊர்க்காரங்க சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சாச்சு. நான் கலெக்டர் கட்டிக்க போறேன்னு காக்கா குருவி தவிர எல்லாத்துக்கிட்டையுமே அவ சொல்லிட்டான். நமக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பிரச்சனையாவது வரக்கூடாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற உலகம் இது. ஏதோ ஒரு காரணத்தினால கல்யாணம் நின்னு போச்சுன்னா ஊர்ல பல பேர் பலவித காரணங்கள் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, பத்திரிக்கை அடிச்சுட்டாலும் பந்தல்ல உட்கார்ந்துட்டாலும் பொண்ணு கழுத்துல தாலி ஏற வரைக்கும் பெத்தவங்க மனசு படக்கு படக்குன்னு அடிச்சுக்கத்தான் செய்யும். அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். நான் என்ன கல்யாணம் வேணா நான் சொன்னேன், தள்ளி வைக்க தானே சொன்னேன். நாங்க எல்லாரும் பஸ்ல ஏறி புறப்படுறப்போ உங்க லெட்டர் வந்துச்சு. கல்யாணம் தள்ளி போச்சுங்கிற விஷயத்தை செல்விகிட்ட சொல்ல எனக்கு தைரியம் இல்ல. முடிவெடுக்கிறது நீங்களா இருந்தாலும் முடிச்சு போடுறதா தானே. அதனால அவன் மேல பாரத்தை போட்டுட்டு நான் இங்க வந்திருக்கேன். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நீங்களே அதை செல்விகிட்ட சொல்லிடுங்க. செல்வி, கல்யாணத்தை 27ஆம் தேதி தான் வச்சுக்கணுமா? வேண்டியதில்ல, இன்னைக்கே வச்சுக்கலாம். சரி, பேசுற மாதிரி வீட்டுல வேணாம், சிம்பிளா கோயில வச்சுக்கலாம். எங்கயா இருந்தா என்ன, கல்யாணம் நடந்தா சரி. என்னப்பா? ஆமாமா. அடியே என் செல்வி. அச்சோ, எவன் கண்ணுல படக்கூடாது நினைச்சோ அவன் கண்ணிலே பட்டுட்டே. என்னங்க ஆட்டோ வச்சுட்டு இந்த முடிவு வந்துட்டீங்க? எந்த முடிவு? டயர்ல எடுத்து போறீங்க, தூக்க மாட்டே தானே? அடிங்க. நான் ஏன்டா தூக்க மாட்டேங்கன்னு? நான் கல்லடைக்கு போறேன்டா. உங்களுக்கு என்ன தலையெழுத்து? நான் உன்ன மாதிரி ஒண்டி கேட்ட இல்ல. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். அதுக்காக தாண்டா ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட பார்க்காம வேலைக்கு போறேன். நானும் வருவேன். ஐயோ, நீ வேணாம்ப்பா, உனக்கு 1000 வேலை இருக்கு, அத போய் செய். உங்க கூட வரதே என் வேலை. ஐயோ, நான் தனியா உழைச்சுக்கிறேன், தனியா சம்பாரிச்சுக்கிறேன். ராமருக்கு அணில் உதவுன மாதிரி நானும் உதவுறேன். அடே, அணில் வேற பெருச்சாளி வேற. அதுவா முக்கியம்? உங்க தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். போங்க. தள்ளாதடா. ஏங்கப்பா, எவ்வளவு பெரிய கல்லு. கல்லுதான். நான் என்ன தங்க சுரங்கம்னு சொன்னேன்? ஏங்கப்பா. ஏங்க, எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்களே, எனக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கி கொடுங்களேன். ஆமா, நான் கல்வித்துறை, காவல்துறை, உள்துறை, வெளித்துறை, பரிசுத்துறை, படகுத்துறை, இப்படி பல இலாக்கா வச்சிருக்கிறேன். அதுல உனக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கி கொடுக்குறேன். போடா நாயே, நானே கல் உடைச்சு கஷ்டப்படுறேன். உங்க கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். என் கஷ்டமே நீதான். பங்கு போட்டா ஒன்னதான் போடணும். இது என்ன தபால் பெட்டியா? பாம்பு பெட்டி. இது என்ன செய்யறது? ஏய், இங்க பாரு, இத 2 கையிலயும் புடிச்சிட்டு இப்படி அமுக்குனா பாம்பு வெடிக்கு. அண்ணே, இந்த விளையாட்டு எனக்கு கொடுக்கணே. ஏய், இது பாம்புடா, உனக்கு தெரியுமா? எங்க ஊர்ல எத்தனை சைக்கிள் காத்து அடிச்சிருக்கேன். அப்படியா? சரி, பாரு,
இதை எடுத்துட்டு போய் இந்த ஒயரையும் எடுத்துட்டு போய் நான் அங்க கனெக்ஷன் கொடுப்பேன். கொடுத்துட்டு உன்னை அமுக்கும்ப. நீ அமுக்கிரு, வேலை முடிஞ்சிரு, 2 பேரும் சேர்ந்து போயிடுவோம். சரிங்கண்ணா. சரியா? சரிங்கண்ணா. டேய், கரெக்டா அமுக்குவியா? கரெக்டா அமைக்கிறேன். அதான். டேய், எப்படி அமுக்கு தெரியுமில்ல? தெரியுண்ணே. ஆ. டேய், பாம் வச்சிட்டேன். எப்படி அமுக்குன்னு தெரியுமில்ல? இப்படிதானே. ஐயோ! கரெக்டா அமைக்கணும்னா? ஆ. அடடடடா. தங்கச்சிக்காக வேர்வை சிந்தி உழைக்கிற அண்ணனை பார்த்திருக்கேன். ரத்த சிந்தி உழைக்கிற அண்ணன் இன்னைக்கு தான் பாக்குறேன். அடே! அவனை தொட்ட நீ கெட்ட. Any pain? No pain. சார் அதே இடம் சார், அதே இடம். அந்த இடம் எனக்கு தெரியும் சார். கோபிநாத் சார், கோபிநாத். குளத்தூர் கடை பைசா சார். மாதேஸ்வரன் மலையிலிருந்து 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். அவ்வளவுதான் சார். மாட்டிக்கிட்டான். ஸ்டேட்டுக்கு தனியா காட்டான். நாம அவனுக்கு யாரும் காட்டும் சார். கூல் டவுன் மிஸ்டர் தேவராஜ், கூல் டவுன். கூல் சார் பெர்மிஷன் கொடுங்க சார். இந்த கேசட் முடிக்கிறது கூட அந்த காட்டுக்கு புடிச்சிட்டு வந்து உங்க முன்னாடி வித்த கட்ட வைக்கிறேன். 15 வருஷமா புடிச்சுதானே இருக்கீங்க. ஒரே இடத்துல தங்குறதுக்கு அவனுக்கு குட்டை இல்ல, காட்டார். இன்னைக்கு இந்த மலை, நாளைக்கு எந்த மலையோ. அவசரப்படாதீங்க. என்ன சார் விட்டா அவனை பாராட்டி பொன்னாட போத்துவீங்க போல இருக்கு. எதிரியோட பலத்தை சொல்றது ஒன்றும் பாராட்டு இல்லை மிஸ்டர் தேவராஜ். நம்மள நாம எடை போடுறதுதான். அது மட்டும் இல்ல, அவன் நம்ம கிட்ட சொன்ன கோரிக்கை நாம ஏத்துக்கிட்டோம். இப்ப நாம மாறினா அவனுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். கோவம் அவனுக்கு வந்தாலும் நமக்கு வந்தாலும் எழுப்பு நமக்கு தான். நாம மனுஷன் நடந்துகிட்டு அப்புறம் அவனை மனுஷனை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணும். சாரி சார், நீங்க ரிட்டையர் ஆனா கூட அவனா வந்து கையை நீட்டி விலங்கு போட சொல்லுவாங்க. கனவு காணாதீங்க சார். मगर आप दोनों किस बात पर विवाद कर रहे हैं? விவாதகை இப்படி பேசிக்கிட்டே இருந்தா அடுத்த எலெக்ஷனே வந்துரும். மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் பதில் சொல்லி முடியல. எங்க கட்சிக்கே கெட்ட பேர் வந்துரும் போல இருக்கு. உங்க சண்டையை நிறுத்திட்டு எங்க தலைவியை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. அரசப்பனை வச்சே அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சார் வீரையும் பிடிச்சு வச்சிருக்கவங்களா உயிரோட இருக்காங்களா? என்ன சார் அர்த்தம்? நான் செத்து போயிட்டாங்களா அர்த்தம். உயிரோட இருக்காங்க தான் அர்த்தம். சார் ஏன் சார் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? நான் ரிப்போர்ட்டர் வந்து நீங்க போலீஸ் ஆபீசரா இருந்தா தெரியும். சார் கரெக்ட். நீங்க என்ன சார் முடிவு பண்ணீங்க? எதை பத்தி? அரசப்பனை காட்டுக்குள்ள அனுப்புறத பத்தியும் அங்க இருக்கவங்க நீங்க கூட்டியத பத்தியும். அரசப்பனை வச்சு வீரையினர் கலெக்டரை பிடிக்க போறாரு. எப்படி சார்? எப்படி அவர்கிட்ட கேளுங்க. No. கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல. நாகேனா மமஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி துமகே சஞ்சீவ தரதஸ்ததம் பதவானம் பவதி ஹதாயம் புருஷஸ்தே. பேப்பர்ல என்ன போட்டுருக்கான்னு சொல்லு. இதுக்கு ஏன் துப்பாக்கி கேட்டிருக்கீங்க? அப்பா நான் படிச்ச 3ஆம் கிளாஸ்க்கு இன்னைக்கு தான் வேலை வந்திருக்கு. அரசப்படை வைத்து வீரனை பிடிக்க கலெக்டர் மேல படி. திருத்தந்தி. ஏய் திருப்பி படி. ஐயோ இன்னைக்கு யார் மூத்த முடிக்க? நடிகை குஷ்பு திருமணம் எப்போது? ஏய் நீ முதல்ல படிச்சது படி. அது வேற படிக்கணுமா? ஆ அம்மா, உ உரல், ஏ எலி. ஏய். ஐயோ இதாங்க பள்ளிக்கூடத்துல முதல்ல சொல்லி கொடுத்தாங்க. எங்க என்ன போட்டா போட்டிருக்கான்ல, என்ன எழுதிருக்கான்னு படி. படிக்கணுமா? படிக்கிறேன். அரசப்படை வைத்து வீரையனை பிடிக்க கலெக்டர் புதிய திட்டம். ஒரு அடி மேல தூக்கி இருந்தேன், எல்லாரும் காலி. என்ன என்ன வச்சு எங்க அண்ணனை பிடிக்கணும் பாக்குறியா? அவர் நிழல கூட உன்னால பிடிக்க முடியாது. இத பார், எனக்கு எங்க அண்ணன் தான் உசுறு. மத்த எவன் உசுரை பத்தி எனக்கு கவலை கிடையாது. உன்னால அவருக்கு ஏதாவது ஆச்சு,
எல்லாரையும் சுட்டு பூசி. எப்பா பாத்து கூட்டிக்கிட்டு பாப்பா. கட்டு சோத்துல பெருச்சாலிய வச்சு கட்டின மாதிரி இவனை வேற உள்ள வச்சிருக்க. ஐயோ பயமா இருக்கு. நம்ம பொண்ணு கலெக்டருக்கு வாக்கப்பட்டதுல சந்தோஷம்தான். ஆனா அவ இங்க வாழ போற வாழ்க்கையை நினைச்சா பயமா இருக்கு. இன்னும் கிளம்பலையா நீங்க? சரி. வணக்கம் வணக்கம். மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. முகூர்த்தத்தை தள்ளி வைக்கணும்னு நீங்க சொன்னப்போ நான் அதை சரியா புரிஞ்சுக்கல. நிலைமையை பார்த்த பிறகுதான் எனக்கு புரியுது. உங்க உத்தியோகத்திய நடவடிக்கையை மாத்த நான் தயாரா இல்லை. நீங்க சம்மதிச்சா என் பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன். நிலைமை சரியான பிறகு திருப்பி அனுப்பி வைக்கிறேன். ஏன் என் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது மாப்பிள்ள. நானும் எங்க அம்மா உங்களுக்கு சொந்தம் தான். நாங்களும் இந்த வீட்டுல தான் இருக்கோம். எங்களை பத்தி நீங்க கவலைப்படல. உங்க பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போறீங்க. ஏன் ரத்த பாசம். அதே ரத்த பாசம் தான் அரசு பலுக்கும். பொய்யான செய்தியை கேட்டு தான் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து வந்துடணும்னு கோவப்பட்டான். ஒருவேளை என் பொண்டாட்டி உங்களை மாதிரி பயந்துட்டு இருந்தா தாராளமா கூட்டிட்டு போங்க. நான் ஆபீஸ் போறேன். ஏமா தூங்காம எங்க உட்காந்துருக்கீங்க? ஏன் நான் ஒருத்தி இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்னையும் ஊருக்கு போய் சொல்றியாக்கும். இந்தாங்க, இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இதை வச்சுட்டு எப்படியாவது எனக்கு ஒரு கண்ணு வாங்கி கொடுங்க. இங்க பாருங்க, எனக்கு நாக்கை விட வாக்கு தான் முக்கியம். நாக்கு சரியில்லைன்னா வாய்தான் நாரும். ஆனா வாக்கு சரியில்லைன்னா வாழ்க்கையே நாரிடும். எங்க கொஞ்சம் ஊது. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? இதெல்லாம் வாயி. டேய், வாயை பத்தி நீ அதை விடுங்க. ஒருத்தர் உயிரோட இருக்கும் போதே நான் இடது கண்ண தானவ தரம்னு ஒத்துக்கிட்டாரு. இடது கண்ணா? டேய், எனக்கு வலது கண்ணு போயிருக்க, எப்படா மேட்ச் ஆகும்? கண்ணு 2 தான், ஆனா பார்வை 1 தானே. அப்படி போடு. வர்ற பாட்டிட்ட பேசி முடிச்சிருங்க. அப்புறம் நீங்க பாக்குற பார்வை ராஜ பார்வை தான். ஆஹா, உயிரோட இருக்கும் போது எனக்கு கண்ணை தானம் பண்றேன்னு சொல்ற அந்த தர்ம கர்த்தா எங்கே? அந்த வள்ளல் எங்கே? அந்த கர்ம வீரர் எங்கே? ஏய், என்னடா இது மிருகங்கத்துற மாதிரி சவுண்ட்? வாங்கய்யா. யார் இவரு? இவர்தான் உங்களுக்கு கண்ணை கொடுக்க போற பிரபு. அப்படியா? பணம் ரெடியா இருக்கா? இந்தாங்க, உங்க கையாலே கொடுங்க. 1 லட்சம் ரூபாய் இருக்கு. 1 லட்சம் ரூபாயா? ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 5000 தரணும். நீ 20ஆவே எடுத்துக்கோ. உனக்கு 35000 ரூபாய் தரணும். அப்ப 40 வச்சுக்கோ. உனக்கு 20000. அப்ப 25 வச்சுக்கோ. உங்களுக்கு எனக்கு 10000. 10 தானே, 15 எடுத்துக்கோ. மீதி இருந்தா பால்காரனுக்கு கணக்கு தீர்த்து. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, பிரிச்சு எடுத்துக்காங்க. என்னது கடன் சொல்ல? கண்ணை கொடுத்து கடன் அடைக்கிறாரா? ரொம்ப நன்றிங்க. வணக்கம் பிரபு. என்ன கும்பிடாதீங்க. உங்களுக்கு கண் பார்வை வரணுங்கிறதுக்காக என் கையில காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணாரே, அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. அவர் தெய்வம்ங்கிறது எனக்கு தெரியுங்க. ஐயோ, 2 பேரும் மாறி மாறி புகழ்றீங்களே, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. மேட்டுக்கு வாங்க. மேட்ரு என்ன? எனக்கு கண்ணு வேணும். கேளுங்க ஐயா, நான் உயிரோட இருக்கும் போதே என் இடது கண்ணை உங்களுக்கு தானமா தரதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஒரு மனுஷன்
உயிரோடு இருக்கும்போது தன் கண்ணால கைய பார்க்கலாம், காலை பார்க்கலாம், மூக்க பார்க்கலாம், வாய பார்க்கலாம், முதுக கூட பார்க்கலாம். ஆனா தன் கண்ணாலேயே தன் கண்ணை பாக்குற பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஐயா, எனக்கு தரேன்னு சொன்னீங்களே புனிதமான கண்ணு, அத கொஞ்சம் நான் பார்க்கலாங்களா? அதுக்கு என்ன, தாராளமா பாருங்க. ஐயா, பாக்கணும்னு சொன்னது நானு. அதான் காட்டுறேனே, பாருங்க. ஐயா, என்ன பாருங்க? அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கனே. ஐயா, பாக்கணும்னு சொன்னது நானு. ஐயா, காட்டிக்கிட்டே இருக்கனே, கண்ணை பாருங்க. ஓ, மேட்ரு அப்படியா? நீங்க எந்த கண்ணை குடுக்குறேன்னு எனக்கு? என்னுடைய இடது கண். அப்படியா? அப்ப வலது கண்ணை ஒரு கையால மூடிட்டு இடது கண்ணை மட்டும் காட்டுங்க. ஓ, காட்டலாமே. இது என்னது தெரியுதா? எதுவுமே தெரியலீங்களே. நல்லா பார்த்து சொல்லுங்க. கைய காட்டுங்க. கை இல்லாம தானே பையா? தெரியல. நிழலாவது தெரியுதா? இருளாவே தெரியுது. இருளாவே தெரியுதா? ஐயோ, அந்த கண்ணை எடுத்து இந்த கண்ணுல வைக்கிறேன். சரி, போது கை எடுங்க. சரி, அந்த கண்ணை மூடிட்டு இந்த கண்ணை காட்டுங்க. காட்டுறேன். இது எத்தனை? ரெட்டை. போட்டா? ஏண்டா, ஏற்கனவே செத்து போன கண் எடுத்து எனக்கு வைக்கலான்னு பாக்குறியா? இதுக்கா 1 லட்சம்? டேய், நான் வந்து ஒத்த கண்ணனை அலைஞ்சாலும் அலைவனே தவிர சொத்த கண்ணனை அலைய மாட்டேன். அவனை தொட்ட நீ கெட்ட. நோ ப்ராப்ளம்.